ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் கூட்டுறவு வங்கியியல் இருந்து 5th லெசன் வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் 1949 ஓகேங்களா. ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் அப்படின்றத பார்க்கலாம். முதல் கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1949. அடுத்தது இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் மூன்றடுக்கு கடன் கட்டமைப்பில் கிராமப்புறங்களில் இயங்கும் முக்கிய கூட்டுறவு அமைப்பு எது? தமிழ்நாட்டில் மூன்றடுக்கு கடன் கட்டமைப்பில் கிராமப்புறங்களில் இயங்கும் முக்கிய கூட்டுறவு அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள். அடுத்தது மூன்றாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி எந்த பிரிவின் கீழ் வங்கிகளுக்கு உரிமம் வழங்குகிறது? இந்திய ரிசர்வ் வங்கி வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி எந்த பிரிவின் கீழ் வங்கிகளுக்கு உரிமம் வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு 22. அடுத்தது நான்காவது கேள்வி, வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 5 உட்பிரிவு 6இல் வங்கியியல் செயல்பாடு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது? வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 5 உட்பிரிவு 6இல் வங்கியியல் செயல்பாடு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே கூறிய அனைத்தும். அது என்னென்ன அப்படின்றத பாருங்க. பொதுமக்களிடம் இருந்து வைப்பீடுகளை பெறுதல் மற்றும் அவங்க கேட்கும்போது அந்த வைப்பீடுகளை திரும்ப அளித்தல். அடுத்தது கடன் வழங்குதல் மற்றும் முதலீடுகளை செய்தல், நிதி பரிமாற்ற வசதிகளை வழங்குதல். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949ல் செக்ஷன் 5 உட்பிரிவு 6இல் பேங்கோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் எந்த பிரிவின்படி உரிமம் இல்லாத நிறுவனங்கள் வங்கி என்ற வார்த்தையை பெயரில் பயன்படுத்தக்கூடாது? வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் எந்த பிரிவின்படி உரிமம் இல்லாத நிறுவனங்கள் வங்கி என்ற வார்த்தையை பெயரில் பயன்படுத்தக்கூடாது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு 7. ஓகேங்களா. ஸோ பிரிவு 7இன் படி லைசன்ஸ் பெறாத நிறுவனங்கள் அந்த வங்கி என்ற வார்த்தையை தன்னோட அந்த நிறுவனத்தின் பெயரில் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது ஆறாவது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 8இன் படி வங்கிகள் எந்த வகை வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது? வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 8இன் படி வங்கிகள் எந்த வகை வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருட்கள் வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்றத பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் பிரிவு 8ல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பொருட்களை வாங்கி விற்கும் அந்த செயல், அதாவது வர்த்தகத்தில் ஈடுபட்டால் ஆர்பிஐ அவங்களோட அந்த பேங்கிங் லைசன்ஸ் அப்படின்றது ரத்து செய்யப்படும். இல்லைனா அந்த பேங்க்ன்ற லைசன்ஸே ஆர்பிஐ அவங்களுக்கு கொடுக்காது. ஓகேங்களா. ஸோ இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம பேக்ஸ் கூட சொல்லலாம். சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கங்களாக இருக்காங்க. ஏன் பேங்க் அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ இவங்க அந்த பொருட்களை கொள்முதல் பண்ணி மொத்தமாக கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணுறதுனால ஸோ இந்த ஆக்ட், ஓகேங்களா, ஸோ பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் படி அந்த பிரிவு 8இன் படி ஆர்பிஐ இவங்களுக்கு வங்கி என்ற அந்தஸ்தை கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க பிரிவு 8 அப்படின்றது பொருட்களை வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் வங்கிகள் ஈடுபடக்கூடாது அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்தது ஏழாவது கேள்வி, வங்கிகள் எந்த வகையான அசையா சொத்துக்களை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுகின்றன? வங்கிகள் எந்த வகையான அசையா சொத்துக்களை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி வங்கியின் சொந்த பயன்பாட்டுக்கான அசையா சொத்துக்களை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுகின்றன. அடுத்தது எட்டாவது கேள்வி, வங்கிகள் தேவையற்ற அசையா சொத்துக்களை பெற்றாலோ அல்லது ஏற்கனவே வைத்திருந்தாலோ அதனை எத்தனை ஆண்டுகளுக்குள் விற்க வேண்டும்? வங்கிகள் தேவையற்ற அசையா சொத்துக்களை பெற்றாலோ அல்லது ஏற்கனவே வைத்திருந்தாலோ அதனை 7 ஆண்டுகளுக்குள் விற்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, தமிழ்நாட்டில் மாவட்ட அளவில் செயல்படும் கூட்டுறவு வங்கி எது? தமிழ்நாட்டில் மாவட்ட அளவில் செயல்படும் கூட்டுறவு வங்கி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. 10வது கேள்வி,
இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கும் வங்கியியல் உரிமம் எந்த சட்டத்தின் கீழ் கிடைக்கிறது? இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கும் வங்கியியல் உரிமம் எந்த சட்டத்தின் கீழ் கிடைக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே வந்து கிடைக்கிறது. ஸோ இதில் வந்து எந்த பிரிவுன்னு கேட்டாங்க அப்படின்னா பிரிவு 22 கீழே ஆர்பிஐ அந்த லைசன்ஸ் அப்படின்றத வந்து இஷ்யூ பண்ணுது. ஓகேங்களா. அடுத்தது 11வது கேள்வி, வங்கியியல் வணிகத்தை மேற்கொள்ள உரிமம் பெறாத நிறுவனங்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது? வங்கியியல் வணிகத்தை மேற்கொள்ள உரிமம் பெறாத நிறுவனங்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வங்கி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது 12வது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949 எப்பிரிவின் கீழ் வங்கிகள் பாதுகாப்பு பெட்டக வசதிகள் வழங்குகின்றன? பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949ல் எந்த பிரிவின் கீழே வங்கிகள் பாதுகாப்பு பெட்டக வசதிகள் வழங்குகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிவு 5 உட்பிரிவு 6ல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன சொல்லியிருப்பாங்க? வைப்பீடுகளை வந்து பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அந்த வைப்பீடுகளை வந்து திரும்ப வழங்குதல். ஓகேங்களா. ஸோ இந்த பேங்க்குக்கான டெஃபினேஷன் அதை வந்து பிரிவு 5 உட்பிரிவு 6ல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் தான் இந்த பாதுகாப்பு பெட்டக வசதிகள் வழங்குவது பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது 13வது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949 எந்த பிரிவின் கீழ் வங்கிகள் வணிக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றன? வங்கிகளின் வணிக செயல்பாடுகளை எந்த பிரிவில் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிவு 8. ஓகேங்களா. பிரிவு 8ல் என்ன சொல்லியிருப்பாங்க? பொருட்களை வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் வந்து வங்கிகள் ஈடுபடக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிரிவு 22 எதை பற்றி வந்து சொல்லுது அப்படின்னா லைசன்ஸ். ஓகேங்களா. ஆர்பிஐ வந்து ஒரு வங்கிக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கறத பற்றி பிரிவு 22ல் வந்து சொல்லியிருப்பாங்க. பிரிவு 5 உட்பிரிவு 6 அப்படின்றது வங்கினா என்ன, அதனோட செயல்பாடுகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த பிரிவு 5 உட்பிரிவு 6ல் வந்து சொல்லப்பட்டிருக்கும். பிரிவு 7 அப்படின்றது அந்த வங்கி என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது. லைசன்ஸ் இல்லாத நிறுவனங்கள் அந்த வங்கி என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அடுத்தது 14வது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 11 உட்பிரிவு 1 படி கூட்டுறவு வங்கிகளின் குறைந்தபட்ச செலுத்தப்பட்ட பங்கு மூலதன மதிப்பு எவ்வளவு இருக்க வேண்டும்? வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 11 உட்பிரிவு 1 படி கூட்டுறவு வங்கிகளின் குறைந்தபட்ச செலுத்தப்பட்ட பங்கு மூலதன மதிப்பு எவ்வளவு இருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 லட்சம். ஓகேங்களா. ஸோ குறைந்தபட்சமாக 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது ஷேர் வச்சிருக்கணும், ஷேர் கேபிட்டல் வந்து இருக்கணும் அப்படின்றத பற்றி பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949ல் பிரிவு 11ல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 15வது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 18 படி வங்கிகள் எந்த விதமான பொறுப்புகளில் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு பராமரிக்க வேண்டும்? வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 18 படி வங்கிகள் எந்த விதமான பொறுப்புகளில் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு பராமரிக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ், கேட்பு மற்றும் கால பொறுப்புகளின் அடிப்படையில் வந்து இந்த சிஆர்ஆர் அப்படின்றத பராமரிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் எந்த பிரிவு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரிவு 18. ஓகேங்களா. ஸோ இந்த பிரிவு 18 அப்படின்றது சிஆர்ஆர் பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்தது 16வது கேள்வி, வாடிக்கையாளர்கள் தங்களது வைப்பீடுகளை எளிதில் திரும்ப பெறுவதற்காக வங்கிகள் எந்த நிதியை பராமரிக்க வேண்டும்? வாடிக்கையாளர்கள் தங்களது வைப்பீடுகளை எளிதில் திரும்ப பெற வங்கிகள் எந்த நிதியை பராமரிக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, குறைந்தபட்ச ரொக்க இருப்பு அப்படின்றது பராமரிக்க வேண்டும். அடுத்தது 17வது கேள்வி, வங்கிகள் சிஆர்ஆர் கணக்கீட்டிற்கு எந்த நாளில் முந்தைய 2வது இருவார இறுதியை அடிப்படையாக கொண்டு கணக்கிட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெள்ளிக்கிழமை. அடுத்தது 18வது கேள்வி, வங்கிகள் குறைந்தபட்ச ரொக்க இருப்பை பராமரிக்க தவறினால் யார் அபராதம் விதிக்க முடியும்? வங்கிகள் குறைந்தபட்ச ரொக்க இருப்பை பராமரிக்க தவறினால் யார் அபராதம் விதிக்க முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரிசர்வ் வங்கி. 19வது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949 குறைந்தபட்ச ரொக்க இருப்பு எப்பிரிவின் கீழ் பராமரிக்க வேண்டும்? குறைந்தபட்ச ரொக்க இருப்பு எந்த பிரிவின் கீழ் பராமரிக்க வேண்டும்?
ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு 18. அடுத்தது 20வது கேள்வி. வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949 படி சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி SLR ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எந்த பிரிவின் கீழ் பராமரிக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு 24. ஓகேங்களா. ஸோ பிரிவு 18 அப்படின்றது CRR, பிரிவு 24 அப்படின்றது SLR. ஓகேங்களா. பிரிவு 22 லைசன்ஸ், பிரிவு 11 உட்பிரிவு 1 அப்படின்றது ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா. அடுத்தது 21வது கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கியின் எந்த அமைப்பு வங்கிகள் பராமரிக்க வேண்டிய SLR விகிதத்தை அறிவிக்கிறது? இந்திய ரிசர்வ் வங்கியின் எந்த அமைப்பு வங்கிகள் பராமரிக்க வேண்டிய SLR விகிதத்தை அறிவிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பணக்கொள்கை குழு. அடுத்தது 22வது கேள்வி. வங்கிகள் சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி SLR பராமரிக்க எந்த வகையான முதலீடுகளை செய்யலாம்? வங்கிகள் சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி பராமரிக்க எந்த வகையான முதலீடுகளை செய்யலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி அரசு பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் அல்லது மாநில வளர்ச்சி கடன் பத்திரங்களில் முதலீடு என்பது செய்யலாம். ஓகேங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 23வது கேள்வி. சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி SLR விவரங்களை உள்ளடக்கிய முந்தைய மாத அறிக்கையை எப்போது இந்திய ரிசர்வ் வங்கிக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி SLR விவரங்கள் அடக்கிய முந்தைய மாத அறிக்கையை எப்போது இந்திய ரிசர்வ் வங்கிக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது 24வது கேள்வி. வங்கிகள் சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதியை பராமரிப்பதில் குறைபாடு ஏற்படின் குறைபாட்டுக்கான அபராத விகிதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி பேங்க் ரேட் பிளஸ் 3% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அபராதமாக விதிக்கப்படும். 25வது கேள்வி. வங்கிகள் தங்களது சொந்த பங்குகளை பிணையமாக வைத்து ஏன் கடன் வழங்கக்கூடாது? வங்கிகள் தங்களது சொந்த பங்குகளை பிணையமாக வைத்து ஏன் அல்லது எந்த காரணத்திற்காக கடன் வழங்கக்கூடாது? வங்கியின் நிதி நிலைத்தன்மை அப்படின்றது பாதிக்கப்படும். சரிங்களா. ஸோ அதை உறுதி செய்வதற்காக தான் இந்த வழங்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வங்கியின் நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக வங்கிகள் தங்களது சொந்த பங்குகளை பிணையமாக வைத்து கடன்கள் வழங்கக்கூடாது. 26வது கேள்வி. வங்கிகள் கடன் வழங்குவதில் கட்டுப்பாடுகளை விதிக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு BR ஆக்டின் எந்த சட்டப்பிரிவு அதிகாரம் அளிக்கிறது? வங்கிகள் கடன் வழங்குவதில் கட்டுப்பாடுகளை விதிக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு BR ஆக்டின் எந்த சட்டப்பிரிவு அதிகாரம் அளிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு 21. ஓகேங்களா. ஸோ பிரிவு 21ல் என்ன சொல்லியிருக்காங்க? RBI பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க்கும் கடன் கொடுக்கறதுல அந்த கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி BR ஆக்டில் பிரிவு 21ல் சொல்லியிருக்காங்க. 27வது கேள்வி. வங்கிகள் கடன் கொடுக்கும்போது இந்திய ரிசர்வ் வங்கி எந்த அம்சங்களை கட்டுப்படுத்த முடியும்? வங்கிகள் கடன் கொடுக்கும்போது இந்திய ரிசர்வ் வங்கி எந்த அம்சங்களை கட்டுப்படுத்த முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே குறிப்பிட்ட அனைத்தும். அது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. எந்த நோக்கத்திற்காக கடன் வழங்க வேண்டும் அல்லது எந்த நோக்கத்திற்காக கடன் வழங்கக்கூடாது என்பதை பொறுத்து பேங்க் கடன் கொடுக்கணும் அப்படின்றத இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்த முடியும். அதற்கடுத்தது ஒரு பிணையத்தின் மீது கடன் தொகை எவ்வளவு கொடுக்க வேண்டும், மேக்சிமம் எவ்வளோ லிமிட் அப்படின்றத RBI ஃபிக்ஸ் பண்ணும். ஒரு நபருக்கு அதிகபட்சமாக வழங்கக்கூடிய கடன் அளவு மேக்சிமம் லோன் அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ மேக்சிமம் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ லோன் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் RBI முடிவு பண்ணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே குறிப்பிட்ட அனைத்தும். 28வது கேள்வி. வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 29 படி வங்கிகள் எந்த நாளன்று ஆண்டு இறுதி கணக்குகளை தயாரிக்க வேண்டும்? பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 பிரிவு 29 படி வங்கிகள் எந்த தேதியில ஆண்டு இறுதி கணக்குகள் தயாரிக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் 31. அடுத்தது 29வது கேள்வி. வங்கிகள் ஆண்டு இறுதி கணக்குகளை எந்த கால வரையறைக்குள் பொதுப்பேரவையில் சமர்ப்பிக்க வேண்டும்? வங்கிகள் ஆண்டு இறுதி கணக்குகளை எந்த கால வரையறைக்குள் பொதுப்பேரவையில் சமர்ப்பிக்க வேண்டும்?
ஆன்சர் ஆப்ஷன் பி வித்தின் 6 மந்த்துக்குள்ள பொதுப்பேரவையில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். 30வது கேள்வி, தணிக்கை செய்யப்பட்ட வங்கியின் லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை ஏடு பேலன்ஸ் ஷீட் ஆகியவை ஆண்டு இறுதி கணக்கு முடிந்து எத்தனை மாதங்களுக்குள் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? தணிக்கை செய்யப்பட்ட வங்கியின் லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு, ஓகேங்களா, ஸோ இருப்பு நிலை ஏடு ஆகியவை ஆண்டு இறுதி கணக்கு முடிந்து எத்தனை மாதங்களுக்குள் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மாதங்கள். 31வது கேள்வி, மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னா ஆர்பிஐக்கும் உள்ளது. ஸோ இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? நபார்டுக்கு வந்து கொடுத்துருக்கு, ஓகேங்களா. ஸோ அபெக்ஸ் பேங்க்கையும் வந்து அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க், ஓகேங்களா, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் ஆய்வு செய்யும் அதிகாரத்தை ரிசர்வ் வங்கி நபார்டுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 32வது கேள்வி, நகர கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? நகர கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கி, ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ தன்னோட நேரடி கட்டுப்பாட்டில் கோஆப்ரேட்டிவ் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை வந்து ஆய்வு செய்கின்றன. அடுத்தது 33வது கேள்வி, பிஆர் ஆக்ட் பிரிவு 29 படி மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள் யாரால் தணிக்கை செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? பிஆர் ஆக்ட் பிரிவு 29 படி மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள் யாரால் தணிக்கை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டய கணக்காயர். அடுத்தது 34வது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 21 படி வங்கிகள் பின்பற்ற வேண்டிய கடன் வழங்கும் கொள்கையை யார் நிர்ணயிக்கலாம்? வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 21 படி வங்கிகள் பின்பற்ற வேண்டிய கடன் வழங்கும் கொள்கையை யார் நிர்ணயிக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்தது 35வது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 29 படி ஆண்டு இறுதி கணக்குகளை எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தின்படி தயாரிக்க வேண்டும்? வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 29 படி ஆண்டு இறுதி கணக்குகளை எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தின்படி தயாரிக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3ஆம் அட்டவணை. 36வது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் எப்பிரிவு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரத்தை அளிக்கிறது? வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் எப்பிரிவு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரத்தை வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு 35. அடுத்தது 37வது கேள்வி, வங்கிகள் தங்களது சொந்த பங்குகளை பிணையமாக வைத்து கடன் வழங்குவதை வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் எப்பிரிவு தடுக்கிறது? வங்கிகள் தங்களது சொந்த பங்குகளை பிணையமாக வைத்து கடன் வழங்குவதை வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் எப்பிரிவு தடுக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு 21, ஓகேங்களா. அடுத்தது 38வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி எந்த சட்டப்பிரிவின் கீழ் வங்கிகளுக்கு கட்டளைகள் பிறப்பிக்கலாம்? இந்திய ரிசர்வ் வங்கி எந்த சட்டப்பிரிவின் கீழ் வங்கிகளுக்கு கட்டளைகள் பிறப்பிக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் சி வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 35A ஆர்பிஐ வங்கிகளுக்கு கட்டளைகள் என்பது பிறப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 39வது கேள்வி, வைப்பீட்டாளர்கள் தங்கள் வைப்பீட்டிற்கு எத்தனை நியமனதாரரை நியமிக்கலாம்? வைப்பீட்டாளர்கள் தங்கள் வைப்பீட்டிற்கு எத்தனை நியமனதாரரை நியமிக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒருவர். 40வது கேள்வி, வங்கியில் பாதுகாப்பு பெட்டக வசதிக்கு நியமனதாரர் நியமிக்க இடம் செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு 45ZE, ஓகேங்களா. ஸோ லாக்கர்னு இருக்குல்ல, ஸோ இந்த லாக்கருக்கு என்ன தேவை அப்படின்னா கீ தேவை அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கீயில் என்ன இருக்குது? இ இருக்குல்ல, ஸோ இந்த இ, ஓகேங்களா. ஸோ 45Z அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து காமனாக இருக்கும். ஸோ லாக்கர்னு வந்தால் இ
கீ வந்து தேவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 41வது கேள்வி, வங்கியின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது? வங்கியின் வியாபாரத்தை நிறுத்தி வைக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிவு 45. 42வது கேள்வி, ஒரு வங்கிக்கு அபராதம் விதிப்பதற்கான சட்டப்பிரிவு எதில் கூறப்பட்டுள்ளது? ஒரு வங்கிக்கு அபராதம் விதிப்பதற்கான சட்டப்பிரிவு எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 47A உட்பிரிவு 2இல் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது 43வது கேள்வி, வங்கிகளில் இட்டு வைக்கப்படும் வைப்பீடுகளுக்கு நியமனதாரரை நியமிக்க வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் எப்பிரிவு வழிவகை செய்கிறது? வங்கியில் இட்டு வைக்கப்படும் வைப்பீடுகளுக்கு நியமனதாரரை நியமிக்க வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் எப்பிரிவு வழிவகை செய்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 45(b). ஓகேங்களா. ஸோ இ அப்படின்றது என்ன சொல்லியிருக்கேன்? லாக்கர். ஓகேங்களா. அடுத்தது 44வது கேள்வி, வாடிக்கையாளர்கள் வங்கியில் பாதுகாப்பிற்காக பொருட்களை ஒப்படைக்கும் போது அவர்களுக்கு நியமனதாரரை நியமிக்க வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் எப்பிரிவு அனுமதி அளிக்கிறது? வாடிக்கையாளர்கள் வங்கியில் பாதுகாப்பிற்காக பொருட்களை ஒப்படைக்கும் போது, அதாவது கஸ்டடி. ஓகேங்களா. ஸோ இந்த கஸ்டடி அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவு 45(c)ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே கஸ்டடின்னு இருக்கா, இதுலேயும் வந்து சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மற்ற ஆப்ஷன்ஸையும் வந்து பாருங்கள். 45(b) அப்படின்றது நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டெபாசிட்டுக்கு நாமினேஷன் பண்ணுறதை பற்றி 45(b)ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 45(e) அப்படின்றது லாக்கர். இ அப்படின்றது லாக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது 45வது கேள்வி, வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டளைகளை எந்த விதத்திலும் பின்பற்ற தவறினால் அவை எந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கைக்கு உட்படுகின்றன? அவை எந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கைக்கு உட்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிவு 35A. அடுத்தது 46வது கேள்வி, வங்கியில் பாதுகாப்பு பெட்டக வசதியில் உள்ள பொருட்களை பெற வாடிக்கையாளர்கள் எத்தனை நியமனதாரரை நியமிக்கலாம்? வங்கியில் பாதுகாப்பு பெட்டக வசதியில் உள்ள பொருட்களை பெற வாடிக்கையாளர்கள் எத்தனை நியமனதாரரை நியமிக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேலே வந்து நியமனம் செய்யலாம். 47வது கேள்வி, வங்கியின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றால் இந்திய ரிசர்வ் வங்கி யாரிடம் பரிந்துரை செய்யலாம்? வங்கியின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றால் இந்திய ரிசர்வ் வங்கி யாரிடம் பரிந்துரை செய்யலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய அரசு. அடுத்தது 48வது கேள்வி, வங்கிகளுக்கு விதிக்கப்படும் அபராதங்களை எவ்வாறு நிர்ணயிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் எப்பிரிவு வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 47A உட்பிரிவு 2 வந்து சொல்கிறது. ஓகேங்களா.